நம்ம ஆதிரை பண்ணது ஒரு ஒரு கன்டென்ட்டோ, இல்ல வந்து நிஜமான ஒரு ஃபீலிங்ஸோ ஏதோ ஒண்ணு. இப்ப அவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்டின்னா, பண்ண லவ் கன்டென்ட்ட நீ லவ் கன்டென்ட் பண்ற அப்படின்னு அவர் சொன்னது தப்பாமா. இது 2 பேர் கதையிலயுமே வருது. பட் நான் இந்த ஆதிரை மேட்டர ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். ஆதிரை வந்து அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட பேர் கெட்டு போச்சாமா. அந்த பேர சரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. சரி நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ஒரு பொண்ணு வேணான்னு சொல்ட்டா ஒதுங்கி போயிரணுங்க. எதுக்குங்க அந்த பொண்ண திரும்ப திரும்ப தொரத்தி வரீங்க? ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா விட்டுருங்கங்க. எதுக்குங்க அவள டார்ச்சர் பண்றீங்க? அதுதாங்க ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு விட்டுட்டு போறது. அமைதியா விட்டுறணுங்க அப்படின்னு சொல்ற உலகத்துல, இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பையன் வேணான்னு சொன்னா விட்டுறணுங்க. அதுதாங்க ஒரு நல்ல பொம்பளைக்கு அழகு. அந்த பையன் வந்து உங்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்குன்றீங்க, அந்த பையனுக்கும் இருந்திருக்குன்றீங்க. எல்லாமே ரைட் ஓகே. ஒரு லெவலுக்கு மேல அந்த பையன் வேணாம் கேம் ஆடு நீ கேம் ஆடு நானும் கேம் ஆடுறேன். எதுக்கு நான் தான் உன் வீக்னஸ், நான் தான் உன் ஸ்ட்ரென்த்ங்கிற, இதுங்கிற, அதுங்கிற என்னமோ சரிப்பட்டு வரல. உன் பேரும் கெட்டு பேரு, என் பேரும் கெட்டு போயிரும். சரிப்படாது வா விடான். இப்படி வேணாம்னு சொன்னா விட்டுறணும்ல. எதுக்கு? ஏன்? எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியலன்னா என்னங்க புரியிற மாரி தான் சொல்ட்டாரே விட்டு போங்க அப்படின்றது தான் எனக்கு வந்துட்டு இந்த இவங்கள பொறுத்தவரைக்கும் கேள்வி. ஒரு பொண்ணு சொன்னா வேணாம்னா விட்டுறணும். ஒரு பையனும் வேணாம்னு சொன்னா விட்டுறணும். அதையே நோண்டி, 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 நோண்டி என்னதாங்க வேணும் உங்களுக்கு? அப்படின்னு ஆதிரைய பார்த்து நான் ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்க விரும்புறேன்.